இந்த மாதிரிலாம் வேணாப்பா அப்பா காது குத்திட்டாங்கப்பா இங்க பாருப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. யூடியூப்ல இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்க ஸ்கேம் டெக் சூப்பர் ஸ்டார். Don't worry, I will never make a mistake. எஸ், டெக் பாஸ்ல இருந்து பிரிஞ்சு சுதர்ஷன் டெக் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு ஒரு தனி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல சிப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல ஒரு எக்ஸ்போஸ் வீடியோ அப்படிங்கிறத போட்டனால சுதர்ஷன் பண்ண பல லீலைகள் இப்ப வெளியே வந்திருக்கு. நாமளும் அவரை பத்தி தான் ஒரு சில விஷயங்களை வந்து பேச போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டெக் பாஸை பார்த்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க. ப்ராடக்டை வாங்கினதுக்கு பிறகு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கு. நீங்க முழுமையா எங்களோட அண்ணன் சுதர்ஷன் சொல்றாரு அப்படி மாதிரி அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்கலாம். அவர் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இதுல சுதர்ஷன் எப்படி சரியா ஒரு வில்லன் மாதிரி கேம் பிளே அப்படிங்கறத பண்ணியிருக்காரு அப்படிங்கறத தெளிவா இந்த ஒரு வீடியோல சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு ஸ்கேம், இந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெக் பாஸ்ல இருக்கும்போது சுதர்ஷன் பல லட்சங்கள் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு நிறைய பொருட்களை ப்ரமோஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. இங்க ப்ரமோஷன் அப்படிங்கிறது தவறு கிடையாது. பட் அந்த ப்ரமோஷன் அவர் பண்ண ஒரு விதம் தான் இங்க ஒரு தவறான ஒரு விஷயமா ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிராண்டு கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்ட் வந்து நல்லாவே இல்லை அப்படி மாதிரி சொல்றது முதல் ஒரு தவறான ஒரு விஷயம், ஓகேங்களா? இப்ப நான் கேட்கிற காசை எனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு பிராண்டை நான் அடிச்சு விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றதும் தவறு. ஒரு ப்ராடக்ட்ல ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஒரு மிஸ்டேக்கை சொல்லாமையே நீங்க எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக்கும் சொல்லாம போவேன் அப்படி மாதிரி சுதர்ஷன் நிறைய விஷயங்கள் ஸ்கேம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதுல அங்க டெக் பாஸ் சைட்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது யூடியூபர் சைட்ல இருந்தோ எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாங்க ப்ரமோட் பண்றோம், வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் உங்களோட கையில தானே இருக்கு, நீங்க பொருளை வாங்காம இருந்திருக்கலாமே அப்படி மாதிரி சொல்லலாம். எல்லாத்துலயுமே ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ப்ராஃபிட்டுக்காக தான் இங்க வீடியோ அப்படிங்கறத போடுறாங்க. ஃபைனலா உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது அதுல இருந்து வருது, ஓகேவா? சோ நம்ம நேரடியா நம்மளோட மேட்டருக்குள்ள வந்தோம் அப்படின்னா, நீங்க இப்ப சுதர்ஷனோட ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கீங்க. அவரே ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு, அந்த ஹெட்ஃபோன்ல டச் கண்ட்ரோல்லாம் வந்து சரியா இல்ல, நான் பர்டிகுலரா பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணல, அதுல நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ப்ரமோட் பண்ணா அது வந்து நல்லா இருக்காது அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை ப்ரமோட் பண்ணாம இருந்தாங்களா? இல்ல, அந்த ஒரு வீடியோவும் ப்ரமோட் அப்படிங்கிறது பண்ணாங்க. எதுக்காக? அவங்க அதிகமா காசு இருந்த காரணத்தால அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது அவங்க ப்ரமோட் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. இதுல இப்ப அந்த ஹெட்ஃபோனை வாங்கிட்டீங்க, 6 மாதத்துக்குள்ளேயோ 1 வருஷத்துக்குள்ளேயோ உங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வருது. அந்த ஒரு இஷ்யூவை பிராண்ட் சைட்ல போனாலும் அவங்க வந்து சரி பண்ணி தர மாட்டாங்க. நீங்க உங்க டெக் பாஸ் ஆன சுதர்ஷன்ட்ட போயிட்டு சரி பண்ணி கொடுக்க சொன்னா அவர் பண்ணி தருவாரா? மாட்டாரு. ஏன்னா முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கறத போட்டுருவாங்க. என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னு பார்த்தா, இதுல வர்றது எந்த விதமான விளம்பரத்துக்கும் நாங்க சம்பந்தம் கிடையாது, இது எங்களோட கருத்து மட்டும்தான் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது எதுவுமே அவங்களோட கருத்து கிடையாது, காசு கொடுத்து சொல்ல வச்ச கருத்து அப்படிங்கிறது முதல் விஷயம் நாம புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இதுல இப்ப சுதர்ஷன் வந்து டெக் பாஸ்ல இருக்கும்போது போட்ட வீடியோவுக்கு எதுக்குமே சுதர்ஷன் மேல ஆக்ஷனே எடுக்க முடியாதா? அவரு தானே நிறைய பிராண்டை வந்து அதுல இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்லாமையே நிறைய பொருளை வித்திருக்காரு அப்படி மாதிரி ஒரு சில பேர் ஆதங்கப்படலாம். பட் பண்ண முடியாது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம். இப்ப ஒரு பிராண்டு கிட்ட இருந்து ஹெட்ஃபோன் வாங்கிட்டு அந்த ஹெட்ஃபோன் ப்ராப்ளம் சொல்லி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு பார்ட்டியா டெக் பாஸ போடுறீங்க. என்ன சொல்றீங்கன்னா, இவங்கதான் இதுல இருக்க பிரச்சனையை வந்து சொல்லவே இல்லை. இப்ப நேரடியாவே எக்ஸ்போசிங் வீடியோல அதுல இருக்க பிரச்சனையை வந்து டெக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அதை அவங்க வீடியோல சொல்லாமே மறைச்சிட்டாங்க. அந்த இஷ்யூ எனக்கு வந்திருக்கு அப்படி மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, டெக் பாஸ் தரப்புல இருந்து சுதர்ஷன் முக்கியமா என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு டெக் பாஸ் தான் பொறுப்பு, டெக் பாஸ்ல வேலை செஞ்ச ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான், டெக் பாஸோட ஓனர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படி மாதிரி சொல்லுவாரு. எதனா பேசுனீங்க அப்படின்னு கேட்டா, ஸ்கிரிப்டும் நான் பண்ண கிடையாது. ஓகே, எடிட் பண்ணும்போதாவது ஒரு சில விஷயங்களை தூக்கி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடிட்டும் நான் பண்ணலைங்க, அதுவும் வேற ஒருத்தர் தான் பண்ணாங்க. இது மாதிரிதான் சுதர்ஷன் அப்படிங்கறது கண்டிப்பா வந்து சொல்லுவாரு. இங்க டெக் இன்ஃபுளுசர்ஸால நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி லாஸ் ஆயிட்டேன், இதுக்கு வந்து அவங்க கிட்ட போயிட்டு காசு கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாமே ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படிங்கிறது பண்றாங்க. கம்பெனி கூட சேர்ந்து, பிராண்ட் கூட சேர்ந்து, அதுல இருக்க மிஸ்டேக்ஸ் எதுவுமே சொல்லாம அதுல இருக்க ப்ரோஸ் மட்டுமே சொல்லிட்டு இங்க நம்மளோட கன்சியூமரா இருக்கு நம்ம எல்லாருமே வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஓகேங்களா?
இதுல சுதர்ஷன் மேல வேற எந்த விதமான ஆக்ஷனுமே எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி சுதர்ஷன் மேலேயோ பிக் பாஸ் மேலேயோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அப்படின்னு போயிடணும். இங்க பார்த்திருந்த எல்லா ஆடியன்ஸையுமே எப்படி நம்ப வச்சு ஏமாத்துனாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிவ் அவே. ஒவ்வொரு முறையும் ஒரு ஹெட்போனை கிவ் அவே பண்ணும்போதோ ஒரு போனை கிவ் அவே பண்ணும்போதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல இல்ல உங்களோட நிலத்துல ஒரு மரக்கன்று நட்டு அதை போட்டோ எடுத்து எங்களை ட்விட்டரை டேக் பண்ணுங்க, அதுல இருந்து நாங்க ஒருத்தவங்களுக்கு கிவ் அவே பண்ணுவோம் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த ட்விட்டர்ல ஒரு பிராண்டை பத்தி அதிகமா பேச வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப பர்டிகுலரா சாம்சங்கோட ஒரு போனை வந்து கிவ் அவே பண்றாங்க அப்படின்னா, அந்த சாம்சங் போனை டேக் பண்ணி நீங்க எல்லாருமே ட்வீட் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால அந்த சாம்சங் வந்து இவங்க எடுத்த கேம்பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு போனோட விலை 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு கிவ் அவே கொடுக்கறதுனால கம்பெனிக்கோ டிக் பாஸுக்கோ எந்த விதமான ஒரு லாஸ் அப்படிங்கிறது ஏற்பட போறது கிடையாது. பட் அவங்களோட பிராண்டை பத்தி நீங்க சோசியல் மீடியா எல்லா இடத்துலயுமே பேசுற காரணத்தினால 2 பேருக்குமே அதனால பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் வருது. இது எல்லாத்துக்குமே மேல வெளியே வந்த சுதர்ஷன் சும்மா இல்லாம இவங்க மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டா இருக்காங்க, அவங்க கிட்ட என்னால வேலை செய்ய முடியல, அவங்க இவ்வளவு காசு சம்பாதிச்சு முழுமையா வந்து ப்ரொமோஷன் மட்டுமே தான் பண்றாங்க அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உருட்டினாரு. சுதர்ஷன் இதுக்கப்புறம் இந்த வீடியோவே போடக்கூடாதா, அவரை நம்பவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இங்க ப்ரொமோஷன் பண்றது தவறு அப்படி மாதிரி யாருமே சொல்ல போறது கிடையாது. பட் ஒரு சில விஷயங்களாவது ஜென்யூனா வந்து இருக்கணும் பாக்குற ஆடியன்ஸ்க்கு. ஓகேவா? சோ பாக்குற ஆடியன்ஸ் மூலியமா தான் யூடியூப்ல காசு அப்படிங்கிறது வருது. யூடியூப்ல அவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கனாலதான் பிராண்ட் எல்லாமே அந்த ஒரு யூடியூப் சேனலை தேடி வராங்க. எந்த ஒரு காரணத்துக்காக வராங்களோ அதையே வந்து ஏமாற்ற மாதிரி இந்த மாதிரி இன்ஃபுளுசர் செய்யற காரணத்தினால இது ஒட்டுமொத்த யூடியூப் கம்யூனிட்டிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கறதான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. ஓகேவா? சிம்பத்தியை கிரியேட் பண்ணி டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சுதர்ஷன் மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறத வச்சிருக்காரு. இவங்க எல்லாமே சுதர்ஷன் பண்ண அந்த ஒரு சிம்பத்திக்காக தான். தனியா வந்திருக்காரு, ஒரு கார்பரேட்டை எதிர்த்து வேலை செஞ்சிருக்காரு அப்படி மாதிரி நீங்க நினைக்கலாம். பட் இங்க சுதர்ஷன் அந்த டெக் பாஸோட ஓனர்ஸ் எல்லாருமே கார்பரேட்டோட கைகூலிகள் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்துட்டோம். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. டெக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த பிறகு எதுக்காக சுதர்ஷன் ஒரு டெக் சேனல் ஆரம்பிக்கணும்? ஏன்னா டெக்ல தான் இங்க அவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாவே வந்து தெரியும். ஓகேவா? இதை பாக்குற நம்ம ஆடியன்ஸ், நீங்க ஒரு மொபைல் போனோ ஒரு ஹெட்போனோ வேற எந்த விதமான கேஜெட் வாங்க போறீங்க, எதை வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க பர்சனலா அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம வாங்காதீங்க. காசு கொடுத்து நல்லாவே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் அதனால நீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிள் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகவே மாட்டாங்க. சட்டப்படி சுதர்ஷன் மேலேயோ டெக் பாஸ் மேலேயோ ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னா அவங்க கரெக்டா டேக்ஸ் கட்டியிருக்காங்களா அதை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியுமே தவிர வேற எந்த விதமான ஆக்ஷன் அப்படிங்கிறது அவங்க மேல லீகலா எடுக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு பெயருக்கு எடுத்தாலும் அது அவங்களை எந்த விதத்திலையும் பாதிப்பு செய்யாது அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.